மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்டு, இதுதான் அவர் வச்சிருக்கிற நிறுவனம். அது பார்த்த உடனே வந்து ஹிண்டு, பர்மனன்ட் ஃபண்டு, மயிலாப்பூர் எல்லாம் ரொம்ப டச்சிங்காக முன்னாடியிலேருந்து முதுகு வரைக்கும் நல்லா சுட சுட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கஷ்டப்பட்டு கால் கடுக்க தட்டேந்தின காசெல்லாம் கொண்டு போய் அதில் போட்டிருக்கிறாங்க. ஏன் இப்போ வந்து இந்த 2 ரூபா சங்கிகள்லாம் வந்து எதுக்கு இந்த சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் மைக்கை பார்த்த உடனே குறைக்கக்கூடிய ஒரு ஜந்தெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது, இதுங்கெல்லாம் ஏன் அமைதியாக இருக்குது? மயிலாப்பூர் பர்மனண்ட்டு, ஹிண்டு ஃபண்டு, இந்த பேரெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே யார் இருப்பாங்க, யார் முதலீடு. இப்போ இப்படி எவ்வளோ ரூபா இந்த ஆள் முறைகேடு பண்ணியிருக்கிறான் அப்படின்னா 525 கோடி ரூபா முறைகேடு பண்ணியிருக்கிறான். இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது, பாஜகவினுடைய சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் இந்த ஆள் கைதான 420 அக்யூஸ்டு பாஜக பிரமுகர். இவரை வந்து இன்னும் தெளிவாக சொல்லணும்னா